ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். இன்னைக்கு டே 5 எடிட்டோரியலோட 5வது நாள். ஆல்ரெடி 4 நாட்களுக்கான 4 டேஸ்க்கு எடிட்டோரியல் பார்த்தாச்சு. பார்க்காதவங்க நீங்கள் அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நாளும் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போதோம்னா த பிரைஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் ஆன் த விருதுநகர் கிராக்கர் யூனிட் பிளாஸ்ட். என்னது அப்படின்னா பிரைஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்ன, நெக்லிஜென்ஸ்னா என்ன? நெக்லிஜென்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப அக்கறை காட்டாமல் இருக்குது. இல்லைன்னா அதை பற்றி நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம அதுக்கு ரிலேட்டடாக எந்த ஒர்க்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நெக்லிஜென்ஸ். சரிங்களா? இந்த பிரைஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அலட்சியமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அலட்சியம். தமிழில் எழுதி ரொம்ப நாள் ஆனனால எழுத வர மாட்டேன். அலட்சியம்னு சொல்லுவோம். அலட்சியம், பிரைஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். அதாவது நம்ம அலட்சியமா இருந்ததுனால என்ன விளைவு நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஆன் த விருதுநகர் கிராக்கர் யூனிட் பிளாஸ்ட். கிராக்கர் யூனிட்னா நம்ம ஒன்றும் இல்லை, வெடி செய்வாங்கல்ல அந்த இடம் தான். அந்த வெடி செய்கிற இடம் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். A lesson from the blast at Virudunagar cracker unit is that human involvement in hazardous industries should be kept to a minimum. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த இடத்துல நடந்துருச்சு. எங்கள் விருதுநகரில் ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடந்ததுக்கு. இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம்? A lesson from, இதில் நமக்கு இருக்க பாடம் என்னன்னா, பிளாஸ்ட் அட் விருதுநகர், இந்த இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆனதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இஸ் தட் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட் இன் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறோம், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இண்டஸ்ட்ரீஸில் ஹியூமன்ஸை குறைச்சிக்கணும். ஹியூமன்ஸோட யூ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வேலை பார்க்கறத குறைச்சிட்டு மிஷினரிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வேலை பார்க்கறத குறைச்சிட்டு மிஷினரிஸை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷுட் பி கெப்ட் மினிமம். நம்ம இதை குறைச்சிக்கணும். ஹியூமனோட இன்டர்வென்ஷன் குறைச்சிட்டு மிஷினரிஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன் எட் அனதர் gruesome explosion at a fireworks unit on April 19 in Tamil Nadu's southern Virudunagar district. 25 workers were killed and 8 others injured. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yet another gruesome explosion. gruesome அப்படின்னா ரொம்ப நம்ம கொடூரமான அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஹாரிஃபிக் இன்சிடென்ட்ஸை தான் gruesome அப்படின்னு சொல்லுவோம். ஹாரிஃபிக் இன்சிடென்ட்ஸை தான் gruesomeனு சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோஷன், கொடூரமான இந்த வெடிப்பு சம்பவம் அட் ஃபயர் ஒர்க்ஸ் யூனிட், அதாவது ஃபயர் ஒர்க் செய்யற இடத்துல ஆன் ஏப்ரல் 19 நடந்திருக்கு. இன் தமிழ்நாடு சதன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கான். 25 ஒர்க்கர்ஸ் வேர் கில்டு, 25 பேர் இறந்துருக்காங்க, 8 பேருக்கு காயப்பட்டிருக்கு, அது சொல்லியிருக்காங்க. அடுத்து the number of injured went up to 20, including policemen and firefighters, after another explosion occurred at the unit later. என்ன ஆயிருக்கு, இவங்க தீப்பிடிச்சு எரியறப்ப போலீஸ்டையும் ஃபயர் ஃபைட்டர்ஸ்டையும் சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ண போன இடத்துல பாவம் அவங்களுக்கும் அந்த இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு. இன்னொரு வாட்டி வெடிச்சனால அவங்களும் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கும் இன்னொரு வாட்டி வெடிச்சனால அவங்களுக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து in the past 4 years at least 134 people have died and 89 have been injured in such explosion in this district, which is known for its concentration of firework units. Concentration, okay. In the past 4 years, அதாவது கடந்த 4 ஆண்டு காலமாக அட்லீஸ்ட் 136 பேர், அதாவது குறைந்தபட்சமாக 134 பேர் செத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 89 பேருக்கு காயங்கள்ல நல்ல பெரிய பலத்த காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கிறார்கள். யாரு? இந்த 89 பேர். இன் சச் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், இந்த மாதிரி வெடிப்பு சம்பவத்துல இது நடந்திருக்கு.
எங்க நடந்திருக்குன்னா விருதுநகர்ல தான், விச் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா ஒரே இடத்துல அதிகமா இருக்குது. இப்ப இதுதான் டோட்டல் விருதுநகர்னா, சவுத் பார்ட்லயும் வந்து அதிகமா இருக்குது. செப்பரேட் ஆகி இல்லாம அப்ப என்ன ஆகும், ஒரு இடத்துல வெடிச்சா அப்படி இன்னொன்னு டப் 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 டப்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும்ல. அதனால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபயர் ஒர்க் யூனிட்ஸ், ஃபயர் ஒர்க் யூனிட்ஸ் வந்து அதே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, இட் இஸ் அன் அவுட்ரைட் misnomer to describe this type of explosion as an accident, as any preliminary investigation would reveal. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அன் அவுட்ரைட் மிஸ்னோமர். அவுட்ரைட்னா என்னன்னா அப்சல்யூட்டா சொல்றது, ஆப்வியஸா சொல்றது, பார்த்தோன்னே தெரியாத மாதிரி இருக்குது, அப்சல்யூட்னு சொல்லலாம். அப்சல்யூட். இது அவுட்ரைட்னா அப்சல்யூட். மிஸ்னோமர் அப்படின்னா தப்பா சொல்றது, ராங் டெசிஷன் அப்படி சொல்லலாம். ராங் டெசிஷன், தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறது. என்னன்னா இதை பார்த்தாலே தெரியுது இவங்க தப்பான ஏதோ டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஸ்னோமர் டு டிஸ்கிரைப் திஸ். எதுல தப்பான டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை டிஸ்கிரைப் பண்றப்ப தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். ப்ரிலிமினரினா நமக்கு என்ன தெரியும், ஸ்டார்டிங், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்னு தெரியும். இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இவங்க சொல்ற காரண காரியங்கள் வந்து தப்பு, அப்படின்னா சும்மா சொல்றாங்க அப்படிங்கிறத ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ரிவீல். அடுத்து, ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அண்ட் அன்ஆன்டிசிபேட்டட் அக்கரன்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்படி நடக்கிற வெடிப்பு சம்பவம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட். அசோசியேட்டட்னா அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சிடென்ட்ல எதுல சம்மந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சில எலமெண்ட்ஸ், சில விஷயங்கள்ல சம்மந்தப்பட்டிருக்கு. எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயங்கள்ல வந்து இது சம்மந்தப்பட்டிருக்கு. ஆச்சரியம் தரக்கூடிய சில விஷயங்கள்ல இது சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் அன்ஆன்டிசிபேட்டட் அக்கரன்ஸ் அப்படின்னா, அன்ஆன்டிசிபேட்டட்னா என்னது, ஆன்டிசிபேட்டட்னா எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நான் வந்து இப்போ வந்து நம்ம சொல்லலாம், we are anticipated towards the RBI result, RBI prelims result அப்படி சொல்லலாம். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனா அன்ஆன்டிசிபேட்டட்னா எதிர்பார்க்காம நடக்கிறது. எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயத்தை தான் அக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அன்ஆன்டிசிபேட்டட் அக்கரன்ஸ்னா எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அண்ட் அன்ஆன்டிசிபேட்டட் அக்கரன்ஸ். நம்ம இதை வந்து நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, பட் இன் கேஸ் ஆஃப் த விருதுநகர், இந்த கேஸ் ஆஃப் விருதுநகர், இட் இஸ் நோன் டு எவ்ரி ஒர்க்கர் ஈவன் இஃப் நோ செப்பரேட் sensitization course is conducted that the firecracker industry is hazardous and that any negligence of safety norms can result in a disaster. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து பொதுவா எந்த இடத்துலையுமே வந்து வெடி வெடிக்கிறப்ப அப்படின்னா வெடி ஃபேக்டரியில் வந்து வெடிச்சா அது பெருசா எதிர்பார்த்து நடந்திருக்காது, தெரியாம நடந்திருக்கும், இல்லை எதிர்பாராத விஷயமா அது நடந்திருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் விருதுநகர், ஆனா விருதுநகர்ல நடந்தது எப்படி இருக்குன்னா, அங்க இருக்க ஒர்க்கருக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா, இட் இஸ் நோன் டு எவ்ரி ஒர்க்கர் ஈவன் இஃப் நோ செப்பரேட் சென்சைட்டேஷன். சென்சிட்டேஷன்னா என்னது, சென்சைட்டேஷன்னா அவேர்னஸ். நமக்கு வந்து முன்னாடியே தெரியாது, அவேர்னஸ் கோர்ஸ் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து நார்மலாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இடம், இல்லை கொஞ்சம், இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபிசிக்ஸ் லேப் போகிறோம்னு வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் லேப் கூப்பிட்டு போயிருப்பாங்க. 10th-லையோ 12th-லையோ ஃபஸ்ட் டைம் ஃபிசிக்ஸ் லேப் கூப்பிட்டு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, எதையும் தொடாதீங்க. ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி லேபை கூப்பிட்டு போகிறப்ப கெமிக்கல் எதையும் தொடாதீங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவேர்னஸ் வந்து நடத்தவே இல்லை. நோ செப்பரேட் சென்சிட்டேஷன் கோர்ஸ் இஸ் கண்டக்டட். அந்த மாதிரி கோர்சஸ் எதுவுமே நடத்தலை. தட் இந்த மாதிரி ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரிலாம் ஹசார்டஸாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு, நெக்லிஜென்ஸ் ஆஃப் சேஃப்டி, சேஃப்டியை பற்றி அலட்சியமாக இருக்குது. எனி நெக்லிஜென்ஸ், ஏதாச்சும் சின்ன நெக்லிஜென்ஸ் இருந்தால் கூட, சேஃப்டி நார்ம்ஸில் இருந்தால் கூட, கேன் ரிசல்ட் இன் அ டிசாஸ்டர். நார்ம்ஸ்னா என்னது, ரூல்ஸ்.
டிசாஸ்டர்னா என்னது? ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒண்ணு தப்பா நடக்கிறது, இல்ல நல்ல ஒரு டேமேஜ் குடுக்கறது, ஒரு பேரழிவு அப்படி சொல்லலாம். டேமேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிசாஸ்டர் தான். ஓகேவா? அடுத்து, moreover such explosions have occurred at regular moreover such explosions have occurred at regular intervals in this district, claiming the lives of scores of workers, most of whom come from economically weaker sections of the society. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோரோவர் சச் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், என்னதான் இருந்தாலும் சச் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், இந்த மாதிரி வெடி விபத்து சம்பவங்கள் எல்லாம் விருதுநகர்ல வந்து அடிக்கடி நடக்குது. ரெகுலர் இன்டர்வல்ஸ்னா அடிக்கடி நடக்குது. இன்டர்வல்ஸ்னா என்னது? பீரியட்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டான ஒரு பிரேக் எடுத்து, பிரேக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா இடைவேளைன்னு சொல்லலாம். நம்ம இன்டர்வல்னு சொல்லுவோம். இதுல படத்துல போடுவோம்ல இன்டர்மிஷன்னு, அதுக்கு பேர் தான் இன்டர்வல். ரெகுலர் இன்டர்வல்ஸ் இன் திஸ் டிஸ்ட்ரிக்ட் கிளைமிங் த லைவ்ஸ் ஆஃப், கிளைம்னா என்னது? வாங்குறது, இல்ல அப்படின்னா எடுத்துக்கிறது. இப்ப இப்படி வெடிக்கிறதுனால உயிரை எடுக்குதுல்ல, அதை சொல்றாங்க. கிளைமிங் த லைவ்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஹூம், யாருன்னா ஒர்க்கர்ஸ், முக்காவாசி பேரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருந்து வராங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல இருந்து வராங்கன்னு சொல்றாங்க. அடுத்து, beyond expressing condolences and announcing solatium, the authorities at the union and state levels have done little of substance to reduce, if not eliminate, the risk of such explosions. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பியாண்ட் எக்ஸ்பிரஸிங் கண்டோலன்சஸ். கண்டோலன்சஸ்னா நம்ம வந்து இப்ப துக்கம் விசாரிக்கிறதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். துக்கம் விசாரிப்பதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். இப்ப யாராச்சும் தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல போய் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம்ல, அதுக்கு பேர் தான் கண்டோலன்சஸ். பியாண்ட் எக்ஸ்பிரஸிங் கண்டோலன்சஸ், நீங்க வந்து கண்டோலன்சஸ் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்லை. அனௌன்சிங் சொலாட்டியம். சொலாட்டியம்னா இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன சொல்றது, நம்ம இதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்கல்ல. இப்ப இறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விபத்துல இறந்துட்டாங்க. நம்ம வந்து இதுல படிச்சிருக்கோம், ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கோம். அப்பப்போ ஏதாச்சும் ஃப்ளட் வந்துச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இதுக்கு வந்து காம்பன்சேஷன், சொலாட்டியம்னா காம்பன்சேஷன் பொருள். எங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வேண்டாம். பியாண்ட் எக்ஸ்பிரஸிங் கண்டோலன்சஸ், எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதோ இல்ல காம்பன்சேஷனோ வேண்டாம். அதை கொடுக்காம அத்தாரிட்டிஸ் அட் யூனியன் அண்ட் ஸ்டேட் லெவல், அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்க அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுங்க. லிட்டில் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டன், லிட்டில் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு ரெடியூஸ். ஒன்று அந்த வெடி விபத்தை குறைக்க, அப்படி குறைக்க முடியலன்னா எலிமினேட் பண்ணி, அப்படின்னா டோட்டலாக வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. எலிமினேட்னா ரெடியூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது. எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் சச் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், இந்த மாதிரி வெடி விபத்துக்கு நடக்கும் அபாயங்களை ஃபுல்லாக எங்களுக்கு ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. What they should not, what they should and could have done is intensify meaningful monitoring, the absence of which is now and then felt in the form of explosions. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட் தே ஷுட் அண்ட் குட் ஹாவ் டன். வாட் தே ஷுட்னா என்னன்னா, அவங்க என்ன பண்ணணும், ஆர் அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணி இருக்கணும். என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னா, ஹாவ் டன் இஸ், அவங்க ஏதாச்சும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ் இன்டென்சிஃபை மீனிங்ஃபுல் மானிட்டரிங். அதாவது சும்மா சிசிடிவி மட்டும் போட்டு வைக்காம, சிசிடிவியை மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு பர்சன் உட்கார வைங்க. அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த கேமராவோட மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லுங்க. ஏதாச்சும் மிஸ்லீட் ஆகுது, இல்லை ஏதாச்சும் தப்பு நடக்குது அப்படின்னா அப்பதான் சடனா வந்து ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. மீனிங்ஃபுல் மானிட்டரிங், த ஆப்சன்ஸ் ஆஃப் விச் இஸ், இது இல்லாம இருந்த காரணம் தான் இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி வெடிச்சு நம்ம ஃபீல் பண்றோம். இப்போ இல்லைனாலும் இப்ப ஃபீல் பண்றதும் சரி, இல்ல இதுக்கு அப்புறமா ஃபீல் பண்ண போறதும் சரி, இதனாலதான் இருக்கும். ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படின்னா வெடி விபத்துகள் நடக்கிறப்ப நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, அப்படி ஃபீல் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இது இல்லாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து, the Wildenagar incident has brought into focus the role of law enforcement authorities in ensuring proper supervision, as the unit in question was operating on a Sunday, observed as a holiday by the fireworks industry, apparently without permission. ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the Wildenagar incident has brought into focus the இப்போ விருதுநகர்ல வெடி விபத்து நடந்துச்சு இல்லையா? அந்த வெடி விபத்து வந்து ஒரு விஷயத்த நம்மளோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு. ஹேஸ் brought into focus. ஃபோக்கஸ்னா கவனம். கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு. யாரோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ்னா என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஒரு விஷயத்த வந்து அமல்படுத்துறது. ஒரு விஷயத்த இப்ப நான் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டினா நான் லா போட போறேன். போட்ட லா வந்து ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு பேர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ். இன் என்ஷூரிங் ப்ராப்பர் சூப்பர்விஷன். என்னது அப்படின்னா, இவங்க வந்து கரெக்டா கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, as the unit in the question was operating on Sunday. ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமை இவங்க ஃபேக்டரியில அந்த வெடி விபத்து நடந்திருக்கு. அப்படி நடந்தப்ப அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, சண்டே ஹாலிடே தானே, சண்டே ஹாலிடே தானே, அப்ப அதை எதுக்கு இவங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது. அதுவும் வித்தவுட் பெர்மிஷன். ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் சீசன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஓபன் பண்ணி வைக்கலாம். ஆனா ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாதப்போ வித்தவுட் பெர்மிஷன் எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க? அப்ப வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து, contrary to the norms specified in the license issued by the district authorities, which allow only dozen people to work in any firework units at a given time. 40 people were present at the unit at the time of explosion on Sunday. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ட்ரரி டு த நார்ம்ஸ். அதாவது நார்ம்ஸ்னா ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டேன். கான்ட்ரரி அப்படின்னா ஆப்போசிட். ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டா, ரூல்ஸுக்கு தமிழ்ல சொல்லணும்னா விதிகளுக்கு மீறிய இல்ல புறம்பான அப்படின்னு சொல்லுவாங்க. விதிகள் மீறப்பட்டு, கான்ட்ரரி டு த ஆப்போசிட் டு த ரூல்ஸ் ஸ்பெசிஃபைடு இன் த லைசன்ஸ். லைசன்ஸ்ல கொடுத்த ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைசன்ஸுக்கு கொடுத்த லைசன்ஸ்ல இருந்த ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டா இருந்திருக்காங்க. லைசன்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அலோவ் ஒன்லி a dozen people. டசன்னா 12 பேர். dozen people, only a dozen people to work in any fireworks unit at any given time. அதாவது ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரின்னு இருந்தால் அதில் 12 பேர் தான் ஒரு டைம்ல வேலை பார்க்கணும். ஷிஃப்ட் போட்டு அதை சேஞ்ச் பண்ணி வேலை பார்த்துக்கலாம். ஆனால் 12 பேர் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 40 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள 40 பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எப்போ வெடி விபத்து நடக்கிறப்ப 40 பேர் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. These two aspects, judging by the frequency of such explosions, are not unique to this particular fireworks unit. என்ன these two aspects அப்படின்னா, இதுல என்னென்ன aspect இருக்கு? ஒன்று வந்து சண்டே எதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க, சண்டே எதுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது aspect எதுக்குன்னா, 40 பேர் எதுக்கு வேலை பார்த்தாங்க, 12 பேர் தானே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ aspects, judging by the frequency. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, எவ்வளோ சீக்கிரம் நடக்குது, அடிக்கடி நடக்குதா, பொறுமையாக நடக்குதா, இந்த ரேட் ஆஃப் ஹேப்பனிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரேட் ஆஃப் அக்கரன்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது இன்னும் நமக்கு நல்லா இருக்கும். ரேட் ஆஃப் அக்கரன்சஸ், எவ்வளோ சீக்கிரமா ஒரு விஷயம் நடக்குது. இப்போ இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அடுத்து எப்போ நடக்குது, இது எதுக்கு நடுவில் கேப் எவ்வளோ இருக்கு, அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. ஜட்ஜிங் பை த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சச் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். இது வந்து அடிக்கடி நடக்குது. இந்த வெடி விபத்து சம்பவம் வந்து அடிக்கடி நடக்குது. அதை கவனிக்கிறப்ப, அந்த அடிக்கடி வெடிக்குதுன்றத கவனிக்கிறப்ப, ஆர் நாட் யூனிக், இது வந்து புதுசா இல்லை அப்படின்னா, இந்த விருதுநகர்ல இருக்க இந்த ஃபயர்கிராக்கர் யூனிட்டுக்கு வந்து இது புதுசு கிடையாது, இது அடிக்கடி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர் நாட் யூனிக்,
யுனிக்னா ஒரு வாட்டி மட்டும் இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, அதெல்லாம் யூனிக்னு சொல்லுவோம். ஆனால் நாட் யூனிக் அப்படின்னா அடிக்கடி நடக்கிறது, ரொம்ப பிரபலம் இல்லாமல் ரேர் இல்லாமல் இருக்கிறது பேர் தான் நாட் யூனிக். ஓகேவா? அடுத்து அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் மே ஹாவ் டேக்கன் பிளேஸ். அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷன் மே ஹாவ் டேக்கன் பிளேஸ் பட் தே வுட் ஹாவ் பீன் கேரிட் அவுட் மோர் அஸ் அ ரிச்சுவல் தேன் அஸ் மீனிங்ஃபுல் எக்ஸசைஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷன் வந்து நடந்திருக்கலாம், அதாவது இருக்க பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கலாம், மே ஹாவ் டேக்கன் பிளேஸ் பட் they would have been carried out more as a ritual. But they would have been என்னது, ஆனா அதெல்லாம் வந்து more as a ritual, அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. ரிச்சுவல்னா ஃபார்மாலிட்டிக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை வந்து மீனிங்ஃபுல் எக்ஸசைஸ், அதை வந்து உண்மையா பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து there have of course been reports of a manpower shortage within the monitoring authorities. என்னது அப்படின்னா there have, இதனால, இதுக்கு மேல சொல்லியிருக்கிறதுனால, of course அது வந்து வெளிச்சமா தெரியுது, வெட்ட வெளிச்சமா தெரியுது. been reports of a manpower shortage. மேன்பவர்னா ஒன்றும் இல்லை, லைக் ஆள் இல்லாமல் இருக்குது. மேன்பவர் ஷார்ட்டேஜ்னா ஆள் இல்லாமல் இருக்குது, அதாவது வேலை செய்ய ஆள் இல்லாமல் இருக்காங்க. வித்தின் த மானிட்டரிங் அத்தாரிட்டிஸ், அதாவது அந்த மானிட்டரிங் கமிட்டி இருக்கும் இல்லையா, மானிட்டரிங் கமிட்டியில வேலை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து while coming down heavily on wrongdoers including unlicensed units and those working regularly in violation of safety norms, the officials should also ensure that in the name of title supervision, legitimately functioning units are not subjected to harassment. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, while coming down heavily on wrongdoers. coming down heavily on அப்படின்னா என்ன? coming down heavily onனா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஹார்ஷான நடவடிக்கை, இல்லை வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், வேகமான நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, கம்மிங் டவுன் ஹெவிலி ஆன். இப்போ ரூல்ஸ் நாங்கள் சொல்லிட்டோன்றதுக்காக நீங்கள் உடனே போய் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை பனிஷ் பண்ணுறது. கம்மிங் டவுன் ஹெவிலி ஆன் ராங் டூயர்ஸ், தப்பு பண்ணுறவங்கள பிடிக்குதுன்ற பேரில் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, லெஜிட்டிமேட்லி ஃபங்க்ஷனிங் யூனிட்ஸ் ஆர் நாட் சப்ஜெக்டட் டு ஹராஸ்மெண்ட்ஸ். அதாவது தப்பு பண்ணுறவனை பிடிக்கிறேன்ற பேரில் நல்லா நடத்திட்டு இருக்கவங்கள அடிக்காதீங்க, அவங்கள போய் ஹராஸ் பண்ணாதீங்க. ஹராஸ்மெண்ட்னா என்னது, மிஸ்யூஸ் ஆஃப் பவர் சொல்லலாம், இல்லை அப்படின்னா இன்டிமிடேட் பண்ணுறது, நம்மளை வந்து பயமுறுத்துறது, இது எல்லாமே வந்து ஹராஸ்மெண்ட்டில் தான் வரும். ஓகேவா? ஒர்க்கிங் ரெகுலர்லி இன் வயலேஷன் ஆஃப் சேஃப்டி நார்ம்ஸ். ஒன்றும் இல்லை, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிம்பிளாக நாங்கள் வந்து இப்போ சொல்லிட்டோம், உங்களை திட்டுறோம், அதனால திட்டுறனால நீங்கள் உடனே போய் ஆக்ஷன் எடுக்கிறேன்ற பேரில் கெட்டவங்க யாரும் நல்லவங்க யாரும் தெரியாமல் கெட்டவங்களை விட்டுட்டு நல்லவங்க மேலே அந்த பழியை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலர்லி இன் வயலேஷன். நீங்கள் யாரை போய் பிடிக்கணும் அப்படின்னா அன்லைசன்ஸ்டு யூனிட்ஸை போய் திட்டுங்க. தோஸ் ஒர்க்கிங் ரெகுலர்லி இன் வயலேஷன்ஸ், அதாவது தப்பு பண்ணுறவனை பிடிச்சி சாத்துங்க. வயலேஷன்ஸ் ஆஃப் சேஃப்டி நார்ம்ஸ், தப்பு பண்ணுறவங்கள பிடிங்க. த அஃபிஷியல் ஷுட் ஆல்சோ என்ஷூர் தட், அதான் சொல்லியிருக்காங்க. அன்லைசன்ஸ்டு யூனிட்ஸ் இருக்கவங்க, ஒர்க்கிங் ரெகுலர்லி இன் வயலேஷன் ஆஃப் சேஃப்டி நார்ம்ஸ், இந்த மாதிரி இந்த கேட்டகரிஸில் இருக்கவங்கள மட்டும் தப்பு அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, ஃபேக்ட்ரிஸ்க்கு இது பண்ணுங்க. மற்றபடி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க எந்த ஃபேக்ட்ரிஸையும் போய் அடிச்சு நவுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து they should also not gloss over the economic reality of the district where the industry provides employment to lakhs of people in a region that is largely arid and dependent on rain-fed irrigation. Sober elements in the industry should consider ways to increase use of automation and reduce human involvement.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஷுட் ஆல்சோ நாட் கிளாஸ் ஓவர். கிளாஸ் ஓவர் அப்படின்னா இது வந்து ஒரு இடியம். இதுக்கு என்னது அப்படின்னா, நம்ம எதையாச்சும் இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இக்னோரன்ஸ்ன்னு சொல்லலாம். should not ignore the economic reality of. They should also not ignore the economic reality of the district where the industries provide employment. அதாவது நீங்க என்னதான் இந்த தப்பெல்லாம் போய் பார்க்கணும், சரி பண்ணணும் அப்படின்னாலும் அது ஒரு லேக்ஸ் கணக்கான பீப்புள், லட்சக்கணக்கான மனுஷங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு வந்து அதுதான் வந்து சாப்பாடு போடுது. அதுல இருந்து தான் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சுதான் சாப்பிடுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இன் அ ரீஜியன் தட் இஸ் லார்ஜ்லி ஆரிட். ஆரிட் அப்படின்னா என்னன்னா ட்ரையான லேண்டு, ட்ரை லேண்டா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்மளால விவசாயம் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேக்டரிஸ் தான் பண்ணணும். அதனால நீங்க பண்ற ஹார்ஸ் மூவ்மெண்ட் எதுவுமே வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் டிபெண்ட் ஆன் ரெயின்ஃபெட் இரிகேஷன். அதான் ட்ரையா இருக்கனால என்ன ஆகும், ஃபுல்லா இரிகேஷனுக்கு வந்து ரெயின் மழை பெஞ்சாதான் வந்து பாசனம் வைக்க முடியும், பயிர் வைக்க முடியும் அப்படின்றனால அவங்க அது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோபர் எலமெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஷுட் கன்சிடர் வேஸ்ட். சோபர் எலமெண்ட்ஸ்னா என்னதுன்னா, அந்த முக்கிய பொறுப்புல இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம், இந்த இண்டஸ்ட்ரி ஷுட் கன்சிடர் வேஸ் டு இன்க்ரீஸ் த யூஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். அதாவது ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டை குறைச்சிட்டு, ஆட்டோமேஷன்னா என்னது, நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம அந்த விஷயம் வந்து ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன். அப்படி ஆட்டோமேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்குரிய எடிட்டோரியல் கிளாஸ் முடிவுக்கு வந்து விட்டது. எல்லாரும் என்ன பண்ணணும், vocabulary படிச்சாகணும். ஓகேவா? நான் வந்து இது மேலேயே சொல்றனால தனியா எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க அதனால vocabulary மட்டும் படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு 30 vocabulary இருக்கும் மேக்ஸிமம். 32 vocabulary இருக்கு. அதை மட்டும் ஒன்ஸ் அப்படியே வாசித்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து வேற என்ன, அவ்வளவுதான். எல்லாம் உட்காந்து ஆல்ரெடி மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயின்ஸ் வந்து ரொம்ப படிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு யோசனையிலேயே இருக்காதீங்க. 85+ கரெக்டாக அக்யூரஸியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உட்காந்து படிக்க ஆரம்பிங்கள். பை பை கைஸ், பை பை.